லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. முக்கிய செய்தி. வாக்குப்பதிவு சதவீதத்தில் உள்ள முரண்பாடுகள் குறித்து மல்லிகார்ஜுன கார்கே எழுதிய கடிதத்திற்கு தேர்தல் ஆணையம் நேற்று பதிலளித்த நிலையில் தற்பொழுது மீண்டும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேர்தல் ஆணையத்திற்கு பதிலளித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், வணக்கம். தற்பொழுது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேர்தல் ஆணையத்திற்கு பதிலளித்திருக்கிறார். அதில் என்ன தெரிவித்திருக்கிறார்? கூடுதல் விவரங்கள். வணக்கம். கேள்வி கேட்கும் குடிமக்களை அறிவுரை என்ற பெயரில் தேர்தல் ஆணையம் மிரட்டுவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக தேர்தல் வாக்குப்பதிவு சதவீதத்தை தேர்தல் ஆணையம் உரிய காலத்திற்குள் வெளியிடுவதில்லை, காலம் தாழ்த்துகிறது. தேர்தல் ஆணையம் வெளியிடும் அந்த வாக்குப்பதிவு சதவீதத்தில் நிறைய முரண்பாடுகள் உள்ளது என்றெல்லாம் குற்றம் சாட்டி கடந்த வாரம் இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இதற்கு நேற்றைக்கு மல்லிகார்ஜுன் கார்கேவுக்கு பதிலளித்திருந்த இந்திய தேர்தல் ஆணையம் மல்லிகார்ஜுன் கார்கேவுடைய குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றது, உண்மைக்கு புறம்பானது, அதில் எந்த விதமான உண்மைகளும் இல்லை, இது தேவையற்றது, வரும் காலங்களில் இது போன்ற பொறுப்பற்ற முறையில் அறிக்கைகளை விடுவதிலிருந்து விலகி இருப்பதோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை தேர்தல் ஆணையம் நேற்று மல்லிகார்ஜுன் கார்கேவுக்கு பதிலளித்திருந்தது. தேர்தல் ஆணையம் அனுப்பியிருந்த அந்த பதிலுக்கு மல்லிகார்ஜுன் கார்கே தற்போது மீண்டும் பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், நான் கடந்த வாரம் எழுதிய கடிதம் என்பது தேர்தல் ஆணையத்திற்கு நேரடியாக எழுதவில்லை, எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு நான் எழுதிய கடிதம். தேர்தல் ஆணையத்தில் பல சந்தர்ப்பங்களில் நேரடியாக அளிக்கப்படும் புகார்களுக்கே கண்டுகொள்ளாத தேர்தல் ஆணையம் தான் எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு எழுதிய கடிதத்தின் மீது பதில் அளித்திருப்பது தமக்கு ஆச்சரியம் அளிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒருபுறம் குடிமக்களுடைய கேள்வி கேட்கும் உரிமையை மறிப்பதாக கூறுகின்ற தேர்தல் ஆணையம் மற்றொரு புறம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று அறிவுரை என்கிற பெயரில் குடிமக்களை மிரட்டுவதாக அவர் குற்றங்களை சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். அதாவது அரசியல் சாசனத்தின்படி சுமூகமான, நேர்மையான, நியாயமான தேர்தல் நடத்த வேண்டிய கடமை தங்களுக்கு இருப்பதை தேர்தல் ஆணையம் உணர்ந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ள கார்கே அவர்கள், அதே சமயம் ஆளும் கட்சியினுடைய தலைவர்கள் பேசக்கூடிய வகுப்புவாத மற்றும் ஜாதியவாத அந்த கருத்துக்களின் மீது நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்துவது தேர்தல் நடைமுறையின் மீது குழப்பத்தை உண்டாக்குகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இவை தவிர காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்தின் பக்கம் உள்ளது, தேர்தல் ஆணையத்தின் சுதந்திரம் மற்றும் வலிமைக்காக காங்கிரஸ் கட்சி குரல் கொடுக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் யார் பக்கம் நிற்கின்றனர் என்பதை அவர்களே முடிவு செய்து கொள்ளட்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அவருடைய கடிதத்தினுடைய மிக முக்கியமான சாராம்சம், தேர்தல் ஆணையத்தில் அளிக்கும் புகார்களையே கண்டுகொள்ளாத தேர்தல் ஆணையம் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு எழுதிய கடிதத்தின் மீது எமக்கு பதிலளிப்பது ஆச்சரியம் அளிக்கிறது. கேள்வி கேட்கும் குடிமக்களை அறிவுரை என்ற பெயரில் தேர்தல் ஆணையம் மிரட்டுகிறது. காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்தின் பக்கம் உள்ளது, மாறாக தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் யார் பக்கம் நிற்கின்றனர் என்கிற கேள்வியை அந்த கடிதத்தின் வாயிலாக மல்லிகார்ஜுன் கார்கே தேர்தல் ஆணையத்திற்கு எழுப்பியிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை.